இந்திய சாதி அமைப்பை அதன் ஆணிவேர் வரை சென்று ஆய்வு செய்து வரும், சாதியை ஒழிப்பதற்கான வழியை அறிவியல் பூர்வமாக கண்டறிந்தவருமான அண்ணல் அம்பேத்கரின் 126வது பிறந்த நாள் இன்று. அம்பேத்கர் 20ஆம் நூற்றாண்டில் இந்தியா கண்ட மகத்தான மாமேதை. சாதியால் ஒடுக்கப்பட்டு கிடந்த தலித் மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வந்த பெருஞ்சுடர். இன்று அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டோரின் தலைவர் என்று சுருக்கி வரையறுக்கப்படுகிறார். ஆனால் உண்மையில் அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமான தலைவர். சமூக ரீதியில், பொருளாதாரத்தில், கல்வியில், அரசியல் உரிமையில் என அனைத்திலும் உரிமை மறுக்கப்பட்ட மக்களை நொறுக்கப்பட்ட மக்கள் என பொருள்படும் தலித் என்று அழைத்து அரசியல் எழுச்சி ஊட்டினார் அம்பேத்கர். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்று எந்த விதமான பாகுபாட்டையும் இங்கே உங்களுக்கு அரசியல் சட்டங்கள் எந்த விதமான பாகுபாட்டையும் சொல்லவில்லை. ஆனால் சமூகம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது, நீதான் தேரை எடுக்க வேண்டும் என்று. அனைவரும் சமம் என்றுதான் சட்டம் சொல்கிறது. ஆனால் ஒரு அளவிற்கு வரைதான் நீ கோவிலுக்குள் வரலாம் என்று இந்த சமூகம் சொல்லுகிறது. இதுதான் இந்த சமூக சுதந்திரம் என்பது. இந்த சமூகம் வழங்கக்கூடிய சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்றுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். சாதி அமைப்பின் செல்வாக்கு நீக்கமற நிறைந்துள்ள இந்திய சமூகத்தில் தலித் மக்களுக்கு அதிகாரம் இயல்பாக கிடைக்காது என்பதை உணர்ந்த அம்பேத்கர் இடஒதுக்கீடு என்ற அணுகுமுறையை கொண்டு வந்து அதற்கு சட்ட அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். சமூக சீர்திருத்தவாதிகளாக பலர் இருந்திருக்கிறார்கள். மதத்தை சீர்திருத்தவோ சமூகத்தை சீர்திருத்தவோ பலர் இருந்திருக்கிறார். ஆனால் அதனுடைய அடிப்படை பிரச்சனையை உள்வாங்கி அதற்கான எதிர்வினையை, அதற்கான கருத்தை, அதை விஞ்சி செல்வதற்கான வழிமுறையை உருவாக்கியவர்கள் அப்படின்னு பார்க்கிற போது தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அதில் தெளிவாக இருந்திருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை நேரு தலைமையிலான அரசு தாமதப்படுத்தியதாலும், இந்து சட்ட மசோதாவில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அளிக்க மத்திய அரசு மறுத்த காரணத்தாலும் தனது சட்ட அமைச்சர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்தார் அம்பேத்கர். அரசியல் ஜனநாயகம் என்பது இங்கே இருக்கிறது என்று சொன்னாலும், இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இல்லது நீங்க உங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா, ஒரு சீஃப் செக்ரட்டரிஸா யார் வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிற அந்த சமூக ஜனநாயகம் என்பது அனைவருக்குமான ஒரு ஜனநாயகம். அதுவே அவர் அனைவருக்குமான தலைவர் என்பதற்கு மிக எளிமையான ஒரு செய்தி. அது இந்து மதத்தில் சாதியத்தின் தோற்றத்திற்கான காரணங்களில் சொந்த சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளும் முறையும் முக்கிய காரணம் என தனது ஆய்வுகளின் வழியே நிரூபித்த அம்பேத்கர், சாதியின் தோற்றமும் வளர்ச்சியும் அது இயங்குகிற முறையும் என்று தனது 25வது வயதில் புத்தகம் எழுதினார். இன்னைக்கு எனக்கு எதிராக சாதி ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை நடந்தால் நான் சட்ட ரீதியாக அதற்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான சட்ட பாதுகாப்பு எனக்கு இருக்குது. அதை உருவாக்கி கொடுத்தவர் அம்பேத்கர். அம்பேத்கர் மட்டும் இல்லை அப்படின்னா, அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கர் மட்டும் இல்லை அப்படின்னா, இல்லை அம்பேத்கரோட அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரம் என்பது இன்னும் ஒரு மோசமாக சுருக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, இன்னைக்கு இந்த நாடு எப்படி இருந்திருக்குன்னே என்னால் உண்மையிலே நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. சாதியின் பரிமாணங்களும் பாகுபாட்டின் வடிவங்களும் நவீன காலத்தில் புதிய மாற்றம் அடைந்துள்ள இன்றைய நிலையில் அம்பேத்கரின் தேவை இந்த சமூகத்திற்கு பன்மடங்கு தேவையாய் உள்ளது.